மற்றொரு அண்மைச் செய்தி, மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை நியமிப்பது குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை நியமிப்பது குறித்து இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசித்து வருவதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் இந்திய கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட என்டிஏவில் கூட்டணி கட்சிகளாக அங்கம் வைத்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரண்டு கட்சிகளுக்காக கதவுகள் திறந்தே இருக்கும் என்றும் காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் டெல்லியில் பல்வேறு அரசியல் மாற்றம் நிகழலாம் என்று காங்கிரஸ் தரப்பு எதிர்பார்க்கிறது. ஆனால் தற்போதைக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியும் இந்திய கூட்டணி தலைவர்களும் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவராக திறம்பட செயல்படுவது யார் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதற்கு பதிலாகத்தான் ராகுல் காந்தியை ஒருமனதாக எதிர்க்கட்சி தலைவராக நிறுத்த வேண்டும் என்று இந்திய கூட்டணி தலைவர்கள் கருதுவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியா முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டார். அந்த நடைபயணம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியும் இந்திய கூட்டணி தலைவர்கள் நம்புகிறார்கள். அது மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்பையும் தற்பொழுது அதிக எண்ணிக்கையில் வெற்றியை பதிவு செய்வதற்கும் இந்திய கூட்டணியுடைய முன்னேற்றத்திற்கும் காரணம் ராகுல் காந்தி தான் என்று கருதுகிறார்கள். இதன் அடிப்படையில் ராகுலுக்கு இந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மட்டுமல்ல இந்திய கூட்டணியில் உள்ள தலைவர்களும் விரும்புவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே ராகுல் காந்தி தற்பொழுது வயநாடு மற்றும் ரேபரலி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த இரண்டில் எதை அவர் ராஜினாமா செய்ய போகிறார் என்ற தகவலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக எதிர்க்கட்சி தலைவராக ராகுலை நிறுத்தி வரப்போற நாட்களில் நகரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை எதிர்கொள்ளப் போவதாக இந்திய கூட்டணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது.